சார் நம்ம சேனலுக்கு உங்களை எம்முடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் டிஎன்ஏயு கவுன்சிலிங் தான் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டுக்குள்ள வந்திருக்கிறோம். அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 நடக்குமா நடக்காதா சார்? ரவுண்ட் 1ல இவ்வளோ பேர் கூப்பிட்டாங்களே சார், ரவுண்ட் 2 நடக்குமா நடக்காதான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. சரியா, அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது நேற்றையிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1ஓட அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஆஃப்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் நேற்று வந்து போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும் எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் வரல அப்படிங்கிறது நீங்கள் கண்கூடாவே பார்த்துருப்பீங்க. சரியா, நிறைய ஆப்ஷன்டிஸ். சரியா, நிறைய பேர் வந்து காலேஜ் வந்து கிடச்சிருக்கு ஆனால் வரவே இல்லை. அவங்களாம் எதுக்கு வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து போடுறாங்க? ஏன் வந்து இந்த மாதிரி வருஷம் இந்த வருஷமும் கிடையாது, எல்லா வருஷமுமே இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட் இயர்லாம் 5th ரவுண்ட் வரைக்குமே போச்சு. ஏன் அப்படின்னா அங்கே வந்து இருக்கிற சீட்ஸே ரொம்ப குறைவான சீட்ஸு. ஆனால் இங்கே இருக்கிற பசங்க அவ்வளோ அதிகமான பசங்க இருக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம். ஆனால் எல்லா பேருமே இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரை ஒரு ஆப்ஷனால தான் வச்சுக்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆப்ஷனலாக இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வச்சுருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த கவுன்சிலிங் நீங்கள் போடாமே இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு ஒரு கனவோடு காத்துட்ருக்க பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காலகட்டத்தில் சீட்டு கிடைக்கலன்னு சொன்னோடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வேறு பக்கம் மூவ் ஆயிடுறாங்க. சரியா, இதுக்கு ஏன்னா இதை பற்றின அவேர்னஸ் தெரியாதுல்ல. இப்போ எங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க நம்ம வந்து அட்வைஸ் சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் வந்து அந்த அட்வைஸ்லாம் தெரியாது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த கவுன்சிலிங் வந்து இப்படி தான் நடக்குங்கிற ஒரு விஷயம் புரியாமல் இருக்கனால உடனே மூவ் ஆன் ஆயிடுவாங்க, வேறு பக்கம் போயிடுறாங்க. சரியா, ஒருவேளை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். சரியா, அதாவது ரவுண்ட் 2க்காக நீங்கள் காத்துட்டீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலேஜ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்புக்கலாம். இப்போ ரவுண்ட் 1ல் அப்ராக்சிமேட்டாக எந்த கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு, சரியா, அடுத்த ரவுண்டுக்கு எவ்வளோ பேத்தை வந்து கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ ரவுண்ட் 1 எடுத்துட்டிங்க அப்படின்னா பிசிஆர் இருந்தீங்க அப்படின்னா 151.5 வரைக்கும் என்ன பார்த்தா இது வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. சரியா, 151.5 வரைக்கும் நமக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. ஒருவேளை அடுத்த ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 வரைக்கும் பிசியில் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்பிசி வந்து பார்த்திங்கன்னா 158.5 வரைக்கும் என்ன பார்த்தா கூப்பிட்ருக்காங்க. ஒருவேளை இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 138 இந்த ரேஞ்ச், 135 இந்த ரேஞ்ச் கிடைக்க கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரவுண்ட் 2ல். எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் 159 வரைக்கும் என்னாச்சு பார்த்தா கூப்பிட்ருக்காங்க ரவுண்ட் 1ல். அடுத்த ரவுண்டு மேபி என்னாச்சு பார்த்தா 139, சரியா, 135 வரைக்கும் கூப்பிட்ற வாய்ப்பு. பிசிஎம் ஆல்ரெடி எல்லாமே என்னாச்சு பார்த்தா கூப்பிட்டாங்க. இன்னும் மீதி இருக்க பசங்களும் என்னாச்சு பார்த்தா கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 152.5 வரைக்கும் என்னாச்சு பார்த்தா கூப்பிட்ருக்காங்க. அடுத்த ரவுண்ட் மேபி 132 அந்த ரேஞ்ச், 130 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கூப்பிட்ற வாய்ப்பு இருக்குது. எஸ்டி எடுத்திங்கன்னா 159 வரைக்கும் என்னாச்சு பார்த்தா கூப்பிட்ருக்காங்க. ஒருவேளை அடுத்த ரவுண்ட் 139, 135 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. நீங்கள் காத்திருந்தால் போதும். சரியா, கண்டிப்பாக பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சீட் வந்து நினச்சி பார்த்தா கிடச்சிரும். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.